மாசத்துல ஒரு நோம்பு கூட பிடிக்கிறது சந்தேகமா இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதத்துல 3 நோம்ப பிடிச்சுக்கொண்டு வசியத்து செஞ்சாங்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொள்கை பிடிப்பட்டவர்களா? எந்த அளவு கொள்கையில் பிடிப்போடு இருந்தார்களோ அதே அளவுக்கு அவர்களுடைய வார்த்தை அமலை எடுத்து காட்டியதா இல்லையா? அமல்ல என்ன சொன்னாங்க? அல்லாஹ் மீது ஆணையாக இந்த வார்த்தையை அவர்கள் சொல்லி இருந்தால் அப்படி அவர்கள் வாழ்ந்துதான் இருப்பார்கள். ஏன் அப்படி வாழக்கூடிய சமுதாயமாக அவர்கள் இருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லா அதஉன்ன ஹத்தா அமூத்த, நான் மௌத்து வரைக்கும் இதை விட மாட்டேன்னாங்க. அப்ப மரணம் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். அதுதான் உண்மையான ஏகத்துவம் சகோதரர்களே. அந்த 3 நோன்புகளை நோக்கக்கூடிய சமுதாயமாக நாங்க இருக்கிறோமா? நாங்க ஒரு மாசத்துல 3 நோன்பு பிடிக்கிற சமுதாயமாக என்னையும் உங்களையும் நாம் மறுபரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். இதுல நன்மை என்ன? இப்படி புரியுங்க, நீங்கள் உட்கார்ந்து தொழுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்களே, இதுல நன்மை என்ன சகோதரர்களே? நன்மையை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த 3 விஷயத்தை வலியுறுத்தும் போது அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், காலனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலம் உனப்பவு அன்னக தகூமுல் லைல வ தஸூமுன் நஹார். அப்துல்லாவே, நான் உனக்கு ஒரு விஷயத்தை கற்று தரட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. எப்படிப்பட்ட விஷயம்? நீ இரவு நேரத்துல தொழுவதாகவும் பகல் முழுக்க நோன்பு பிடிக்கிறதாகவும் எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறதே. இரவெல்லாம் நின்று வணங்குகிற ஒருவனாக நீ இருக்கிறாயாம், பகலெல்லாம் நோன்பு பிடிக்கிறவனாகவும் இருக்கிறாயாம், அப்படி ஒரு தகவல் வந்திருக்குதே அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் இரவு முழுக்க தொழுகிறேன், பகல் முழுக்க நோன்பு பிடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஇன்னக இதா ஃபஅல்த ذلك ஹஜமத்தில் ஐன், நீ அப்படி செஞ்சா உன் கண்கள் பஞ்சடைந்து போய்விடும். கண்ணுக்கு செலுத்த வேண்டிய உரிமை இருக்குப்பா. கண் இரவில் உறங்க வேண்டும், நீ இரவில் உறங்கவும் வேணும், இரவு முழுக்க நின்று தொழக்கூடியவனாக இருக்காத அப்படின்னு சொல்றாங்க. வனஃபிஹத்தின் நஃப்ஸ், உன்னுடைய உள்ளம் களைப்படைந்து விடும், உன்னுடைய உள்ளம் மனம் தளர்ந்து விடும், களைப்படைந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மின் குல்லி சஹரின் ஸலாசத்தி ஐயாம், நீ நோன்பு பிடிக்கிறதா இருந்தா மாசத்துல 3 நோன்பு பிடிச்சுக்க. மாதத்துல 3 நோன்பு நீ பிடி. பகல் முழுக்க, மாதம் முழுக்க, வருடம் முழுக்க நீ நோன்பு பிடிக்கவே தேவையில்ல. மாதம் 3 நோன்பை நோற்றுக்கொள். ஃபதாலிக ஸௌமு தஹ்ரி அவ் கஸௌமி தஹ்ரி, நீ இப்படி பிடிச்சாலே போதும். ஒவ்வொரு மாசமும் 3 நோன்பை பிடிச்சா வருடம் முழுக்க நீ நோன்பு நோற்ற நன்மை உனக்கு கிடைத்து விடும். அப்துல்லா, நீ வருடம் முழுக்க நோன்பு நோற்றதை போன்றுதான் அது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அப்துல்லா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அதை விட நோன்பு நோக்க சக்தி படைத்தவனாக இருக்கிறேன். 3 நோன்பை யா ரசூலல்லாஹ் மாசத்துல. பாருங்க அந்த மக்களுடைய ஆர்வத்தை. அவர் பகல் முழுக்க நோன்பு பிடிக்கிறாரு, இரவு முழுக்க நின்று வணங்குறாரு. ஆனா ரசூலுல்லாஹ் அதுக்கு பேலன்ஸ் பண்றாங்க. எப்படி பேலன்ஸ் பண்றாங்கன்னா, அப்படி செய்யாதப்பா, கண் உறங்க வேண்டும், உடல் களைப்படைந்து விடக்கூடாது, நீ நன்மை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துலதான் செய்யறாய் என்றது எனக்கு தெரியுது. உனக்கு அந்த நன்மை அடையணுமா, இந்த வழியை கடைபிடிச்சுக்கப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் லேசுபடுத்தி கொடுக்குறாங்க. பாருங்களேன், இரவு முழுக்க நின்று தொழுகிற சமுதாயமா நாங்க. ரமலானுக்கே வாரது இல்லையே, ரமலான்லயே 1வது 2வது நோன்புக்குத்தான் பள்ளி நிறைய மக்கள். வா, 3-4 நோன்பு கடந்துட்டா அதுக்கப்புறம் 27க்கு மக்களை தேடணும். ரமலான்லயே தொழுகிறதுக்கு சமுதாயம் இல்லை. ஆனா இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்? அமலில் ஆர்வம் எடுத்த மக்கள். அல்லாஹ்வை திருப்தி வேணுமையா அப்படிங்கிறதுக்கு இரவு முழுக்க தொழுகிற சமுதாயமாக இருந்தார்கள். பகலெல்லாம் நோன்பு நோக்கிற சமுதாயமாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, அந்த அளவு கஷ்டப்படாதீங்க, உங்களுக்கு லேசா வழியை சொல்லித்தாரன், இதை கடைபிடிச்சாலே போதும்பா அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். நீங்க 1 வருஷம் முழுக்க நோன்பு பிடிச்ச நன்மை வேணுமா? மாசத்துல 3 நாள் நோன்பு பிடிச்சுக்கங்க. யா ரசூலல்லாஹ், அதை விட கூட எனக்கு பிடிக்கணுமே அப்படின்ற உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பசும் சௌம தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அப்படின்னா தாவூது நபி நோன்பு பிடிச்ச மாதிரி நீங்க நோன்பு பிடிச்சுக்கங்க. தாவூது நபி எப்படி நோன்பு பிடிச்சாரு?
வக்கான யசூமு யௌமன் வயுஃப்திரு யௌமா. ஒரு நாள் நோம்பு பிடிப்பாரு, ஒரு நாள் விட்டுருவாரு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோம்பு பிடிக்கக்கூடியவரா இருந்தாரு. அப்படி நீ வேணும்னா பிடிச்சுக்கங்கிறாங்க. அப்படி நாங்க பிடிக்கிறவங்களா? மாசத்துல ஒரு நோம்பு கூட பிடிக்கிறது சந்தேகமா இருக்குது. திங்கட்கிழமை ரசூல்லா நோம்பு பிடிச்சாங்க, வியாழக்கிழமை ரசூல்லா நோம்பு பிடிச்சாங்க. நான் நோன்பு நோற்றிருக்கிற நிலையிலே என் அமல்கள் எல்லாம் என் இறைவனிடம் எடுத்து காட்டப்படுவதை நான் விரும்புகிறேன் என்றார்கள். அந்த சுண்ணாக்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கிற சமுதாயமானாங்க இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் எதை வசியத்து செய்தார்களோ அதையாவது கடைபிடித்து நடக்கிற ஒரு சமுதாயமா இருக்கணுமா இல்லையா? அதுவும் இல்லை எங்க வாழ்க்கையில் என்றதை நாங்க பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப வருஷம் முழுக்க நோம்பு பிடிச்ச ஒரு நன்மையை அடையக்கூடிய லேசான ஒரு வழியை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தருகிறார்கள். மாசத்துல ஒரு 3 நோம்பு பிடிச்சுக்கப்பா. நம்ம மாசம் முழுக்க நோம்பு பிடிக்க தேவையில்ல, திங்கள் வியாழன் முழுக்க நோம்பு பிடிக்கவும் தேவையில்ல. அப்படியெல்லாம் பிடிக்கிறது சிரமமா? ஒரு 30 நாள்ல 3 நாளை ரப்புக்காக ஒதுக்கிக்க, ஓ ஆகிரா வாழ்க்கைக்கு சேமிச்சுக்க, அது உனக்கு வருஷம் முழுக்க பிடிச்ச நன்மையை தந்திரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வசியத்தை நம் சமுதாயம் இந்த உலகத்திலே கடைபிடித்து நடக்கிற சமுதாயம் ஆண்டு யோசிச்சு பாருங்க. அதுவும் ஏகத்துவத்தை பேசுகிற சமுதாயம் இந்த சுண்ணாக்களின் அடிப்படையில் வாழுகிறோமான்னு யோசிச்சு பாருங்க. இது கேள்விக்குறியாக நிற்கிற அம்சங்கள் சகோதரர்களே. சுண்ணாக்கள் விஷயத்திலே, அமல்கள் விஷயத்திலே அத்தனை முழுவோக்குத்தனம், அவ்வளவு பின்தங்கி இருக்கிற ஒரு சமுதாயம் நாங்கள் அப்படிங்கிறத கவனத்திலே கொண்டு திருத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.